ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TipsLavanya யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மசாலா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் சீரீஸ் போயிட்டு இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிய விட்டுருங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்து மசாலா நல்லா வெந்துருச்சு. நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை 2 கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். முட்டையை மசாலாவில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மசாலா வந்து முட்டையில் படுற மாதிரி மசாலா வறுத்து முட்டை மேலே ஊற்றிக்கோங்க. முட்டை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் அந்த மசாலாவோட திருப்பி விட்டு வேக விட்டுருங்க. முட்டை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை மசாலா ஃப்ரையை சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.